சின்ன திரையில் ஒரு சீரியலின் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது அதன் டிஆர்பி ரேட்டிங் தான். அப்படி ஒவ்வொரு வாரமும் தமிழ் சீரியல்களின் டிஆர்பி ரேட்டிங் வெளியிடப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் கடந்த சில வாரங்களாக சன் டிவிக்கு டஃப் கொடுத்து வந்த விஜய் டிவி சீரியல்கள் இந்த வாரம் அதல பாதாளத்துக்கு சென்றிருக்கிறது. இதனால் டிஆர்பியிலும் அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. தமிழ் சின்ன திரையில் குடும்பங்கள் கொண்டாடும் தொடர்கள் பல உள்ளது. அதில் ஒன்றுதான் விஜய் டிவியின் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2. விஜய் டிவியில் பிரைம் டைம் சீரியலாக ஒளிபரப்பாக்கி வரும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல் கடந்த வாரத்தை போல் இந்த வாரம் 10ஆம் இடத்திலேயே நீடிக்கிறது. கடந்த வாரம் 6.46 புள்ளிகள் பெற்றிருந்த இந்த சீரியல் இந்த வாரம் 7.27 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. ராமாயணம் தொடரை தொடர்ந்து சன் டிவியில் புதிதாக ஒளிபரப்பாக்கி வரும் ஹனுமன் என்கிற ஆன்மீக சீரியல் கடந்த வாரம் 6.54 புள்ளிகள் பெற்றிருந்த நிலையில் இந்த வாரம் 7.28 புள்ளிகள் பெற்று 9வது இடத்தை தக்க வைத்துள்ளது. விஜய் டிவியில் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் சீரியல் சிறகடிக்க ஆசை. விஜய் டிவியின் நம்பர் 1 சீரியலாக இருந்து வந்த சிறகடிக்க ஆசை இந்த வாரம் அந்த இடத்தை நழுவவிட்டுள்ளது. கடந்த வாரம் 7.75 ரேட்டிங் உடன் 7வது இடத்தில் இருந்த சிறகடிக்க ஆசை சீரியல் இந்த வாரம் ஒரு இடம் பின்னுக்கு தள்ளப்பட்டு 7.81 புள்ளிகளுடன் 8வது இடத்தில் உள்ளது. மதுமிதா நடிப்பில் ஒளிபரப்பாக்கி வரும் மையனார் துணை சீரியல் அண்ணன் தம்பிகள் என்றால் இப்படி இருக்க வேண்டும் என பார்ப்போரை ரசிக்க வைக்கும் ஒரு சீரியலாக உள்ளது. விஜய் டிவி நம்பர் 1 சீரியலாக மாறியிருக்கிறது. இந்த சீரியல் கடந்த வாரம் 7.51 புள்ளிகளுடன் 8ஆம் இடத்தில் இருந்த நிலையில் இந்த வாரம் 7வது இடத்துக்கு முன்னேறி உள்ளதோடு 8.13 டிஆர்பியையும் தட்டி தூக்கியுள்ளது. சன் டிவியில் ஒளிபரப்பாக்கி வரும் முக்கிய தொடர்தான் அன்னம். அயலி வெப் தொடர் மூலம் பிரபலமான அபி நக்ஷத்ரா ஹீரோயினாக நடித்து வருகிறார். ஹீரோவாக கனா காணும் காலங்கள் மூலம் பிரபலமான பரத்குமார் நடிக்கிறார். மேலும் மனோகர் கிருஷ்ணா, ராஜலட்சுமி, மகாநதி சங்கர், அஸ்வின் கார்த்திக் உள்ளிட்ட மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்து வருகிறார்கள். இந்த சீரியல் கடந்த வாரம் 7.98 புள்ளிகளை பெற்றிருந்த நிலையில் இந்த வாரம் 8.68 புள்ளிகளுடன் 6ஆம் இடத்தை தக்க வைத்துள்ளது. சன் டிவியில் விறுவிறுப்பான கதைக்களத்துடன் சென்று கொண்டிருக்கும் சீரியல் தான் எதிர்நீச்சல் தொடர்கிறது. இந்த சீரியல் கடந்த வாரம் 8.55 புள்ளிகளுடன் 4ஆம் இடத்தில் இருந்த நிலையில் இந்த வாரம் 8.96 புள்ளிகளுடன் 5ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. சன் டிவியில் கேப்ரில்லா நடிப்பில் ஒளிபரப்பாக்கி வரும் மருமகள் சீரியல் கடந்த வாரம் 8.7 புள்ளிகளுடன் 5ஆம் இடத்தில் இருந்த நிலையில் இந்த வாரம் முன்னேறி 9.17 புள்ளிகளுடன் 4ஆம் இடத்தை பிடித்து அசத்தியுள்ளது. சின்ன திரை ரசிகர்களின் ஃபேவரட் நடிகையாக வலம் வரும் சைத்ரா ரெட்டி தற்போது சன் டிவியில் ஒளிபரப்பாக்கும் கயல் சீரியலில் கதாநாயகியாக நடித்து வருகிறார். டிஆர்பியில் நம்பர் 1 சீரியலாக வலம் வரும் கயல் சீரியலில் கதாநாயகியாக கலக்கும் சைத்ராவிற்கு தனி ரசிகர்கள் பட்டாலும் உள்ளது. குடும்பத்தின் வாழ்வாதாரத்திற்காக கயல் எவ்வாறு போராடுகிறார் என்பதை மையமாக கொண்ட இந்த சீரியலில் நடிகை சைத்ரா ரெட்டி கயல் என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். குடும்பத்தின் ஒரே வருமானம் ஈட்டும் நபராக சைத்ரா ரெட்டி அந்த கதாபாத்திரத்தில் மிகவும் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார். சைத்ரா ரெட்டி மற்றும் சஞ்சீவ் நடிப்பில் சன் டிவியில் வெற்றி நடை போட்டு வரும் கயல் சீரியல் கடந்த வாரத்தை போல் இந்த வாரமும் 3ஆம் இடத்தை தக்க வைத்துள்ளது. இந்த சீரியலுக்கு 9.65 டிஆர்பி ரேட்டிங் கிடைத்துள்ளது. சன் தொலைக்காட்சியில் டிஆர்பி டாப்பில் இருக்கும் தொடர்களில் ஒன்றாக உள்ளது 3 முடிச்சு. நந்தினி சூர்யா ஜோடியை மையமாக கொண்டு ஒளிபரப்பாக்கும் இந்த சீரியல் ஆரம்பித்த நாள் முதல் விறுவிறுப்பின் உச்சமாக ரசிகர்கள் கொண்டாடும் தொடராக ஒளிபரப்பாக்கி வருகிறது. இப்போது கதையில் சூர்யாவுக்கு நந்தினி மேல் கோபம் வெறுப்பு வர வேண்டும் என அவரது அம்மா நிறைய பிளான் போட இப்போது ஒரு ஷர்ட்டால் பிரச்சனையை துவங்கியுள்ளார். நந்தினி பயன்படுத்திய ஷர்ட் பார்த்த சூர்யா அவரை அடிக்க இப்போது அதை வைத்து பிரச்சனை செல்கிறது. இந்த 3 முடிச்சு சீரியல் மூலம் நியாஸ்க்கு பதிலாக சூர்யாவாக எல்லோரின் மனதிலும் இடம் பிடித்து விட்டார். சன் டிவியின் பிரைம் டைம் சீரியல்களின் ஒன்றான 3 முடிச்சு சீரியலில் சுவாதி கொண்டே நாயகியாக நடித்து வருகிறார். 2ஆம் இடத்திலேயே நீடிக்கும் இந்த சீரியல் 10.55 டிஆர்பி ரேட்டிங்கை பெற்றுள்ளது. சிங்க பெண்ணே சன் தொலைக்காட்சியில் டிஆர்பியில் டாப்பில் ஒளிபரப்பாக்கும் தொடர். ஆனந்தி என்ற கிராமத்து பெண் குடும்பத்தின் கஷ்டத்தை போக்க சம்பாதிக்க சென்னை வருகிறார். வந்த நாள் முதல் பார்க்காத பிரச்சனை இல்லை. அதற்கிடையில் அவருக்கு அன்பு என சக தொழிலாளியுடன் காதல் ஏற்படும் அதிலும் பிரச்சனை தான். அன்பு ஆனந்தி திருமணம் நடக்க வேண்டும் என பிளான் போட எப்படியோ திருமணமும் முடிந்துவிட்டது. ஆனால் சன் டிவியில் சீக்கிரமே முடிந்த ஒரு திருமண எபிசோடு என்றால் சிங்கப்பெண்ணே சீரியலாக தான் இருக்க முடியும். டாப் 10 டிஆர்பி பட்டியலில் நம்பர் 1 இடத்தை சன் டிவியின் சிங்கப்பெண்ணே சீரியல் பிடித்துள்ளது. மனிஷா மகேஷ் நடிப்பில் ஒளிபரப்பாக்கி வரும் இந்த சீரியல் 10.86 புள்ளிகளுடன்
முதலிடத்தை தக்க வைத்திருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க